ரோட்ல இருந்து காட்டிக்கிற ஒரு சில பேர் பார்க்காம போறாங்களா, மனசு கஷ்டமா இருக்குல்ல, போய் உங்க வீட்டுல காட்ட வேண்டியதானே. உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் உட்காந்து இருப்பாங்க, அவங்க காட்ட வேண்டியதானே. உனக்கு காட்ட கஷ்டமா இருந்தா சொல்ல வந்து காட்டுவா, சொல்ல காட்டுவா காட்டுவா. லூசு பையலே, செருப்பு காட்டி அடி போனா அறிவு மாதிரி எதனா இருக்குதா இல்லையாடா? என்னடா லூசு மாதிரி பேசுனுங்கிற, கோத்தல்னா பேசணும் கூட தெரியாம சும்மாவே இந்த ஏரியா பொம்பளைங்க நம்மள பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாளுங்க. இப்ப மயிர் மாதிரி பேசுனுங்கிற, என்னதான்டா பிரச்சனை? அட ஸ்கூல் விட்டு பசங்களை சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் போயின்னு வந்துருக்குமா, வேலை வெட்டி போனவங்க எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் போயின்னு வந்துருக்காங்க. இவரு இந்த லேடிஸா பார்த்தா தான் பொம்பளைங்களை பார்த்தா தான் இவரு ஒண்ணுக்கு இருக்குது, மத்ததெல்லாம் எடுத்து வெளியே காட்டுறது. இவருதான் ஆம்பளை, வேற யாரும் தெருவில் ஆம்பளை இல்ல. மனுஷனாடா நீலாம், மனுஷனுக்கு மிருகத்துக்குள்ள வித்தியாசம் தெரியாத நாய் ஆகிறியாடா நாய. இந்த நாய் தான் எச்சு பூச்சி வச்சு நீ இப்பெல்லாம் பண்ணுதுன்னா அவங்க அப்பா அம்மா என்னடா பண்ணாங்க? குடும்பத்தை சேர்த்து வச்சு திட்டுற. அப்படியே திருந்தானா தான் பாக்குறேன். இல்லாட்டா நான் எதுக்கு அவங்க வீட்டு பொம்பளைங்களாம் திட்ட போறேன்? அவங்க வீட்டு பொம்பளைங்க மாதிரி தானே மத்தவங்களை நினைக்கணும். எங்க நினைக்கிறானுங்க? அப்படியே கையை கருவாலத்து சட்ட உடம்புல சிக்கின்னு விட்டு சாவடிக்கணும் போல இருக்குது பாக்கும்போது எனக்கு. இவனுங்களையும் நம்பி தானே ஒரு சில பொம்பளைங்க போறாங்க. ஒரு சில பேர் போய் என்ன வருது சொல்லு, சின்ன சின்ன பசங்க போய் வருது, ஏதாவது ஒண்ணு என்ன ஏதுன்னு போய் பார்க்க போயிருந்தா என்ன வரும்? சாவடிச்சிருவானுங்க பொழுது இவனுங்களாம். நீ வாடா, நம்ம ஊர்ல சொல்லி இவனை போய் மொத்தமா கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்பரை பண்ணி வாடா, நீ ஏந்து வாடா.